பொண்ணு ஸ்கூல் மாடியில இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்றா. அவங்க அம்மா எனக்காக கீழே வந்துருன்னு கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே கீழே விழுந்து இறந்து போயிடறா. அடுத்த நொடியே ரீபான் ஆகிறா. அவ உடம்புக்குள்ள இருக்கிறது அவங்க அம்மாவோட சோல். நாம எதுக்கு இந்த உடம்புக்குள்ள வந்தோம்? நம்ம பொண்ணோட சூசைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவா? அப்ப நம்ம உடம்புக்குள்ள இப்ப யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, காரணத்தை ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலான்னு அவங்க வளர்ப்பு பொண்ணு கிட்ட பேச போறாங்க. ஆனா இவங்க தொட்டதுக்கே அவ என்ன தொடுற அளவுக்கு உனக்கு எப்ப தைரியம் வந்துச்சுன்னு கேட்கிறா. இந்த பிஹேவியர்லாம் அவங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்போதும் போல எக்ஸாம்ல என்னோட பேரை நீ எழுதி கொடுத்துரு, இல்லைன்னா உன் வீடியோவை நான் லீக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. இப்பதான் இவங்களுக்கு ஒரு உண்மையே புரியுது. இவ்வளவு நாளா தன்னோட பொண்ணை மக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவதான் நம்ம பொண்ணோட பேர் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இறந்து போன பொண்ணு தான் இவங்களோட பயாலஜிக்கல் டாட்டர். இவ செகண்ட் ஹஸ்பண்டோட பொண்ணு. ஆனா தான் பொண்ணு மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. எப்பவுமே தான் பொண்ணை பத்தி இவகிட்ட தான் கேட்பாங்க. அவளுமே இல்லாத கதையெல்லாம் கட்டி விட்டுருப்பா. அவ பாய்ஸ் கூட அவுட்டிங் போறா, டேட்டிங் போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இந்த பொண்ணு என்ன கொஞ்சம் கூட படிக்காம இந்த மாதிரி இருக்கிறாளேன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவ மேல எப்பவுமே கோபத்தை தான் காட்டியிருப்பாங்க. அதே நேரத்துல இந்த புள்ளி பொண்ணு அடிக்க வராளா, என்கிட்ட இனிமேல் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு திருப்பி அவளுக்கு அடிய கொடுத்துறாங்க. இனிமேல் நீ என்கிட்ட புள்ளி பண்ணன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு எக்ஸாம்க்கு டைம் ஆகும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு பயந்துகிட்டா நம்ம பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா, அவ என்ன அவ்வளோ கோலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த புள்ளி பொண்ணுங்களோட சுயரூபம் இன்னமுமே இவங்களுக்கு தெரியல. எக்ஸாம் டைமும் முடியுதா, அதுல அவங்களோட பேரை எழுதி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே புள்ளி பொண்ணுக்கு செம்ம கோவம் வருது. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள டீச்சர் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களும் வெளியில போலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க விட மாட்டேங்கிறாங்க. பட் இவங்க எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. இப்பதான் அந்த புள்ளி பொண்ணோட சுயரூபமே வருது. அவ கையில லேசர் வச்சிருக்கா. அதை வச்சு இவங்களுக்கு பெயின் கொடுக்குறா. இவங்களால எந்திரிக்க கூட முடியல. கையில நெருப்ப வச்சு உன்னோட முடியவே பொசிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி புள்ளி பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைமுக்கு சார் வரவும் இவங்களும் ரொம்பவே தைரியமா என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே புள்ளி பொண்ணு ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிடறா. எங்க அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான வாட்சை இவ திருடிட்டா சார் அப்படின்னு சொல்றாளா. சாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட வாட்சை திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் திருடல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ரூல்ஸ் பேசுறாங்களா. அதுல அந்த சாருக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருந்தா பிரசிடென்டோட பொண்ணுகிட்டயே நீ திருடி இருப்ப, இவங்க பண்றதுதான் உனக்கு கரெக்ட்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்கள அந்த பொண்ணுங்க மொக்க ஆரம்பிச்சாங்களா. கரெக்டா அப்ப இவங்க அம்மாவோட போன் வருது. அதை பார்த்தோன்னே மற்ற பொண்ணுங்கெல்லாம் என்ன பிரசிடென்ட் இருந்து இவளுக்கு கால் வருது, அப்ப இவதான் இவங்களோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டோன்னே புள்ளி பொண்ணுக்கு செம்ம கோவம் வருது. நான் தான் அவங்களோட உண்மையான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது தன்னோட பொண்ணு தான் தான் அம்மாங்கிற உண்மையை கூட இவங்க கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு. ஏன் அவ சொல்லலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு கரெக்டா புள்ளி பொண்ணுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்களா. அவளும் நல்லவ மாதிரியே பேசுறா. உன் சிஸ்டர் கிட்ட போன் கொடுன்னு சொல்றாங்க. அவளும் போனை கொண்டு வராளா. ஆனா அவ பேசுறதா அவங்க அம்மா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நீ எல்லாம் எனக்கு பொண்ணா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல, உனக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே கேட்டுறாங்க. இப்பதான் புரியுது இவங்களுக்கு நம்ம பொண்ணோட சாவுக்கு நாம தான் காரணம்.